எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன். திருவாசக முற்றோதல் செய்யக்கூடிய அன்பர்களும் ஏனைய வகையிலே திருவாசக பாடல்களை எல்லாம் படித்து பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் என்று விழையக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உதவும் முகத்தான் ஒவ்வொரு பாடலாக தனித்தனியே பொருள் உரைத்து பதிவு செய்து வருகிறேன். அந்த வகையிலே 13வது தலைப்பு திருப்பூவள்ளி. அதில் 15வது பாடலுக்கான பொருளை இப்பொழுது பார்ப்போம். வள்ளி என்றால் கூடி பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஆடி பாடி இறைவன் புகழை பாடி பூவை கொய்து இறைவனுக்கு கொண்டு பூஜை செய்வதற்காக என்று நாம் அப்படி வைத்து கொள்ளலாம். மணிவாசக பெருமானை தன்னை ஒரு பெண்ணாக உருவகித்து தான் பட்ட அனுபவங்களை எல்லாம் தான் அறிந்த இறை பெருமைகளை எல்லாம் இங்கே பாடி மகிழ்கிறார். அந்த வகையில் 15வது பாடலில் முழுமையாக தக்கன் வேள்வியை தகர்த்து அருள் செய்த அந்த வரலாறு இங்கே முழுவதுமாக சுட்டப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான வரலாறு. வேதங்களை படைத்தவர் இறைவன், வேதங்களின் பொருளாகவே இருக்கக்கூடியவர் பெருமான். அந்த வேதங்களிலே இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய வேள்விகள் இருக்கிறதே அது இறைவனை மட்டுமே முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டும். அதாவது சிவபெருமானை மட்டுமே முன்னிலைப்படுத்தி செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த யாகங்களின் வேள்விகளின் தலைவன் அவனே. அவரை முதன்மைப்படுத்தி அந்த வேத வேள்விகளை எல்லாம் நாம் செய்தோமானால் உலகத்தில் உள்ள சாதாரண சிறு அணுத்துகளவு உள்ள உயிரினங்களிலிருந்து அனைத்து உயிர்களுக்கும் ஆணை ஈராக என்று சொல்வார்கள் இல்லையா, திமிங்கலங்கள்லாம் இருக்குல்ல, எல்லா உயிர்களுக்கும் அந்த புண்ணியங்கள் போய் சேரும். தனியாக யாரையோ வைத்து அந்த வேள்விகள் செய்தால் அது பாவத்தை தான் தரும் என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் இந்த சிறு தெய்வ வேள்விகள் எல்லாம் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவம் இன்றைய வரை தீரவில்லை. அங்கே கலந்து கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அப்பொழுது காப்பாற்றப்பட்டார்களோ ஆனாலும் இன்று வரை அந்த செய்த பாவம் இறைவனுக்கு எதிராக ஒரு நன்றி கொன்ற தன்மை இது. எந்த இறைவனிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றார்களோ, ஆட்சி அதிகாரங்களிலிருந்து எல்லா சுகங்களையும் பெற்றார்களோ, அந்த இறைவனையே முற்றிலுமாக நன்றி மறந்து அவருக்கு எதிரடியாக நடத்தக்கூடிய ஒரு வேள்வியில் பங்கேற்றார்களானால் அந்த பாவங்களை அனுபவித்து தானே தீர வேண்டும். அப்பொழுதே அடித்து ஓரளவு தண்டித்து அந்த பாவங்களை தீர்க்கிறார். அது தொடர்ந்து நாம் இப்பொழுது பார்ப்போம். பாடல். அங்கி அருக்கன் இராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் அரி அயன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசழிய பொங்கிய சீர்பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பாடல். அந்த தக்கன் ஆனவன் யாருன்னா இவனுடைய மூத்த மகன், பிரம்மதேவருடைய மூத்த மகன். அவனுக்கு நல்ல அறிவுரைகளை எல்லாம் சொல்லி வேதங்களை எல்லாம் அவனுக்கு வேண்டிய அளவுக்கு கற்பித்து நீ சிவபெருமானை நோக்கி மானேஸ்வரரில் போய் தவமிரு என்று சொல்லி தவமிருந்து நீ இறைவனை அடைய வேண்டும் என்று அவர் அனுப்புகிறார். இவன் என்ன பண்ணுறான், 1000 ஆண்டுகள் அங்கே மானேஸ்வரர் தீர்த்தத்தின் அருகே கடுமையான தவம் இருக்கிறான். சிவபெருமான் தோன்றுகிறார். தோன்றும்போது தாங்கள் எல்லா வலிமையும் அவன் கேட்டு பெற்றுக்கொள்கிறான். அதை விட இல்லாமல் தங்கள் மனைவி உமாதேவி எனக்கு மகளாக வர வேண்டும், நீங்கள் அவளை கைப்பிடிக்க வேண்டும் என்று இப்படியெல்லாம் வரம் வாங்குகிறான். அளவற்ற வரத்தை பெற்றவன் என்னவென்றால் எல்லோரும் பிரம்ம விஷ்ணு வரை அவனுக்கு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்படுகின்றன. எல்லோரும் அங்கி கோள்களாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், அசுரர்களாக இருக்கட்டும், எல்லோரும் அவனுக்கு அங்கே அவன் கீழ் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து கொள்ள வந்தவர் திடீரென்று மறைந்து விடுகிறார். இவனுக்கு அவமானமாக போகிறது. பிறகு தேவியையும் அழைத்து கொண்டு பெருமான் போய்விடுகிறார். ரொம்ப அவமானத்தால் குறுகி போய் அவருக்கு எதிரடியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க ஆரம்பித்து விடுகிறான். இந்த வாழ்க்கையே அந்த பெருமான் தானே கொடுத்தார், இந்த ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் அவர் தானே நமக்கு அருளினார் என்ற அந்த எண்ணம் கூட இல்லாமல் இறைவனுக்கு பகையாக இறைவனை விட தான் மேலானவன் என்ற எண்ணம் அவனுக்கு ஓங்க ஆரம்பித்து விடுகிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவனுக்கு சக்தி. என்ன திருமால் பிரம்மன இந்திராதி தேவர்கள்லாம் தனக்கு கீழே அடங்கி இருக்கும் பொழுது அவர் என்ன ஒருவர் பெரியவராங்கிற மாதிரிக்கெல்லாம் ஒரு எண்ணம் ஒரு பெரிய வேள்வியை அவன் ஏற்றி பிரம்மதேவர் முதலில் சிவபெருமானை நோக்கி செய்கிறார். அதை தடுத்து விடுகிறான். பிறகு தான் ஒரு பெரிய வேத வேள்வி செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் அழைக்கிறான். பிரம்ம விஷ்ணு இந்திராதி தேவர்கள், அரக்கர்கள்,
ரிஷிகள், முனிவர்கள், அப்புறம் தேவர்களில் எத்தனை வகையினர்கள் இருக்கிறார்களோ எல்லோரையும் அந்த யாகத்துக்கு அழைக்கிறான். இவனுக்கு அஞ்சி, பெரும்பாலானவர் இவனுக்கு அஞ்சி தன்னை ஏதாவது தண்டித்து விடுவான். ஏன்னா சந்திரனுக்கு சாபமிட்டவன். உன் முகம் முற்றிலுமாக கருகி நீ தெரியாமல் போய்விட வேண்டும் என்று சாபமிட அவன் பெருமானை சரணடைய இறைவன் அதை ஒரு கலையை தூக்கி வைத்து கொண்டு இனிமேல் உனக்கு அழிவதும் தோன்றுவதுமாக இப்படி இருக்கும் என்று சொல்லி அவனுக்கு அருள் புரிகிறார். அது இறைவனுடைய திட்டம். அப்படி நிலா இங்கே பூமியில் இருக்க வேண்டும் என்று ஒரு திட்டம். ஏன்னா இறைவனே அதை மாற்றி தான் அமைக்கிறாருன்னா அவனுக்கு எந்த அளவுக்கு வரம் கொடுத்திருப்பார் என்பதை பார்க்க வேண்டும். அப்போ இந்த ஆணவம் என்ன ஆகிறது, சிவபெருமானை தவிர்த்து இந்த யாகம் செய்வேன்னு சொல்லி அவமானப்படுத்த வேண்டும் என்றே செய்கிறான். அப்போது அந்த யாகத்தில் எல்லாரும் கலந்து கொள்கிறார்கள். விஷ்ணு, பிரம்மன், இந்திராதி தேவர்கள் எல்லோருமே யார் யார் சிவபெருமானுடைய அருளால் எல்லாவற்றையும் பெற்றார்களோ அனைத்தையும் பெற்றார்களோ அவர்களே அங்கே துரோகம் செய்து வருகிறார்கள். இப்பொழுது அரசியலில் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அப்போ தான் என்ன செய்கிறாரு, ஒரு வீரபத்திரரை தன்னிடமிருந்து உருவாக்கிறார். அம்பிகை காளியாக உருவாகிறார். அங்கே போய் யாகசாலையை முற்றிலுமாக அழித்து ஒழித்து தக்கனுடைய தலையை வெட்டி அதுக்கப்புறம் ஆட்டு தலையை வைத்து பிரம்ம விஷ்ணுக்களை எல்லாம் தண்டித்து மீண்டும் அவர்களுக்கு அருள் வழங்கி இப்படியெல்லாம் காக்கிறார். அதுதான் அந்த வரலாற்றை அற்புதமாக சொல்லியிருப்பார் ஞானசம்பந்த பெருமான். தாம் அலார் போலவே தக்கனார் வேள்வியை ஊமனார் தங்கனா ஆக்கினான் என்று சொல்லி திரு உஷாத்தனம் என்ற ஒரு திருப்பதிகம் 3வது திருமுறையில் 33வது பதிகம் 3வது பாடலில் இருக்குது. தாம் அலார் போலவே போய் அங்கே அழித்தவர் வீரபத்திரர். ஆக என்ன செய்ய நினைக்க வேண்டும் என்றால், அம்பிகையோ முருகனோ பிள்ளையாரோ வீரபத்திரரோ பைரவரோ தனி உயிரினங்கள் இல்லை, வேற்று உயிர்கள் அல்ல. இறைவனுடைய பேத சக்திகள், பேத தோற்றங்கள், மாயா தோற்றங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஞானசம்பந்த பெருமான் அங்கே சுட்டிவிட்டார். தாம் அலார் போலவே தக்கனார் வேள்வியை ஊமனார் தங்கனா ஆக்கினான் என்று சொல்லி அந்த பாடலில் பாடுவார். இப்போ அங்கே அந்த நன்றி கொன்று அங்கே கலந்து கொண்டவர்கள் யார், அழிந்தவர்கள் யாருன்னா சிலரை மட்டும் இங்கே குறித்து இருக்கிறார்கள். நான் முழுவதுமாக கந்தபுராணம் 154 பதிவுகளாக போட்டிருக்கிறேன். முழு வரலாறையும் எழுதியிருக்கிறேன். 10,325 பாடல்களுக்கு உள்ள உரைநடையை பகுதியாக நான் எதுவுமே விடாமல் பதிவு செய்திருக்கிறேன். கோமல் சேகர் யூடியூப்பில். அங்கே முழுமையான வரலாறை அங்கே போய் பார்க்கலாம். இங்கே கலந்து கொண்டவர்கள் அங்கி என்றால் தீ கடவுள்னு சொல்கிறோம்ல, தீ. அருக்கன்னா சூரியன். ராவணன் அவனும் இறைவன்கிட்ட வர வாங்கினவன், அவனும் போய் கலந்துருக்கான். இல்லை, அவன் கலக்கலை. அவன் தக்கனார் வேள்வியில் கலக்கலை, அது தனியாக சொல்கிறேன். அந்தகாசுரன் அவனும் கலக்கலை. கூற்றன் யமன் போய் கலந்துக்கிறான் அங்கே. செங்கன் அரி சிவந்த கண்களை உடைய திருமால், அயன் பிரம்மா, இந்திரனும் சந்திரனும். பாருங்க, சந்திரனும் கூட போய் அங்கே கலந்துருக்கிறான்னா இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சந்திரனுக்கு எப்படிப்பட்ட சரணடைந்தவுடனே அவனை காத்தார், எவ்வளோ ஒரு நன்றி கொண்டதனம்னு பாருங்கள். சந்திரனும் பங்கமில் தக்கணும்னா இப்போ அழிந்தவர்களுடைய பட்டியலை ஓரளவு போட்டிருக்காரு. அதில் பங்கமில் தக்கணும்னா அதுவரை பெருமை குறையாமல் இருந்த அந்த தக்கணும். எச்சனும்னா அந்த வேள்வி தலைவன், வேள்வி தேவன் என்று சொல்வார்கள். அவனும் தம் பரிசு அழிய, பரிசு என்றால் தன்மை, இந்த இடத்துல பெருமை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய பெருமைகளையெல்லாம் அழியுமாறு பொங்கிய சீர்பாடினாம் பூவல்லி கொய்யாமோ என்று சொல்லி, பொங்கிய சீர்னா மிக்கு பரவிய சீர் என்னுடைய பூழேன்னு. எவ்வளோ பெரிய இவர்களெல்லாம் யாரோ நமக்கு இவ்வளோ ஆற்றல் இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்ல. எல்லாருக்கும் அடி, திருமாலுக்கு அடித்து மூர்ச்சித்து விழுந்துடுறாரு. பிரம்மதேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு அடி வாங்கிட்டு நான் உங்களுக்கு தேரோட்டி போல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணிடுறாரு. எல்லாருக்கும் தலையெல்லாம் வெட்டப்படுகிறது, முகம் தேய்க்கப்படுகிறது. இந்திரனார் குயிலாக ஓட பார்க்குறாங்க, வெட்டிடுறாரு. அங்கே ருத்திரர்கள் கலந்து கொள்கிறாங்க. எல்லாரையும் ஓடுன்னு விரட்டி ஒரு பாதையில் விரட்டி விடுறாரு. இதை போல் எல்லாருக்குமே ஒரு பேரழிவு. அதை நம்ம இங்கேயே நம்ம பார்க்கலாம். திருவாசகத்திலேயே விரிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒரு முக்கியம்னா, ராவணனுக்கு அருளி, அது தனி வரலாறு. ராவணனுக்கு அருளி
அதாவது அவனை அடர்த்து அந்த கையிலே தூக்கணுன்னா அடர்த்து, அப்புறம் அவன் சாமகீதம் பாட அவன் வினவாமலே தேர் வாள் சந்திரகாசங்கிற பேர் ராவணன்ற வாள் ராவணன் என்ற பெயர் எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள் வலிமையெல்லாம் அவன் வினவாமலே கொடுக்குறாரு. அவன் தப்பு பண்ணான், தப்பு பண்ணி தப்பிக்கிறதுக்கு தான் அவன் வந்து பாடுறான். எதையுமே கேளாமலே அவனுக்கு எல்லாத்தையும் இதெல்லாம் கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு இறைவன் உண்டா? அதுபோல் அந்தகாசுரன்றவன் என்ன செய்கிறான், பெரிய கொடுமைப்படுத்துகிறான், தேவர்களெல்லாம் அழிக்கிறான். அவன் நிறைய வரங்கள் வாங்கி கடைசியாக வந்து என்ன செய்கிறான், பார்வதி தேவியார் பேர்லேயே அவருக்கு தெரியல யாருன்னு, அவர் மேலேயே வந்து ஆசைப்பட்டு அவரை அடைய வேண்டுமென்று அங்கே நந்தி தேவரோட போரிட்டு தோற்றெல்லாம் ஓடுகிறான். கடைசியாக அங்கே வரும்பொழுது இறைவன் என்ன செய்கிறாரு, மீளவும் அவன் போருக்கு வரும்பொழுது சூளத்தில் தூக்கிடுறாரு. இதில் திருக்கோவலூர் வீரட்டத்தோட வரலாறு இது. அப்படி தூக்கினோடனே என்ன ஆகிடுதுன்னா, அப்படியே தவிக்கிறான் கடந்து. அப்போ தான் அவனுக்கு அந்த ஞானம் வருது. ஐயோ, பெருமாள்கிட்ட போய் நம்ம எதிர்த்து பண்ணிட்டோமே, தாய் பாரதி தேவி மேலே ஆசைப்பட்டோமேன்னு. அதுக்கப்புறம் அவனை இறக்கி மன்னிச்சு, எப்படிப்பட்ட பெருமான் பாருங்கள், மன்னிச்சு அப்போ வருந்தனான். நான் வந்து இப்போ செய்ததெல்லாம் தவறு, எனக்கு தாயாக என்னை மகனாக நினைக்க வேண்டும் அம்மா, என்னை நந்தி தேவர் என்னை வந்து ஒரு சகோதரன் போல் நட்பு பாராட்ட வேண்டும், என்னை மன்னித்து விட வேண்டும் என்று அவன் கேட்கும் பொழுது அப்போ பெருமான் சொல்கிறாரு, நீ முன்னதையாக 3000 ஆண்டுகள் என்னை நோக்கி கடுந்தவ இருந்திருக்க, பல யுகங்கள் வந்து தவமாக இருந்திருக்க, நீ இங்கேயே எங்களோட வந்து சிவகணமாக சிவகணங்களில் ஒருவனாயிரு, 3000 ஆண்டுகள் கழித்து உனக்கு முக்தி கிடைக்கும் என்று அறிவிக்கிறார். இதெல்லாம் புராணங்களையெல்லாம் படிக்கணும். அப்படியே மீது எல்லாருமே யமன் வரையிலும் சரி, யமனும் அடிபடுறாரு. அங்கே வந்து எவ்வளோ பெரிய அருள்லாம் கொடுத்துருக்காரு அவங்கெல்லாம். அப்படிப்பட்ட அருள் சொல்கிறாரு. இந்த வரலாறு நடந்ததா என்ன நீங்கள் பாட்டு சொல்கிறீங்களா? இங்கே திருப்பரியலூர் என்று மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் செம்பொன்னார் கோயில் என்று பேர், செம்பொன் பள்ளி என்று பாடல் பெற்ற திருத்தலம். அதன் பக்கத்திலேயே திருப்பரியலூர் என்ற வீரட்டம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே ஞானசம்பந்த பெருமான் பாடி இருக்கிறாரு. அதில் பாருங்கள், இந்த மதுரையில் பாண்டிய நாட்டில் ஞானசம்பந்த பெருமான் அங்கே திருமணத்தில் தங்கியிருக்கும் பொழுது அவன் சமணர்கள் வந்து தீயை ஏவுறான், அங்கே ஒன்றும் ஆகலை. ஏன்னா ஆதி மந்திரம் அங்கெழுத்து நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே என்று சொல்லி அங்கே 5 எழுத்தை ஓதி கொண்டிருப்பவர்கள் விபூதி பூசிட்டு இருக்கிறவன்ட்ட வேறு மந்திரங்கள்லாம் வந்து வேலை செய்யுமா? அது வரையிலும் அவன் மந்திரம் வேலை செஞ்சிருக்கு. இப்போ செய்ய மாட்டேங்குது. உடனே என்ன செய்கிறான், எல்லாம் கூட்டமாக வந்து இரவில் தீ வைக்கிறான், மடம் பற்றி எரியுது. அப்புறம் அன்பர்கள் எல்லாம் அணைத்து விடுகிறார்கள். உடனே ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப கோபப்படுறாரு. என்னென்னா, அடியார்கள் இருக்கக்கூடிய திருமணத்தில் அவர்களுக்கு இடையூறு செய்யும்படி இப்படி செய்திருக்கானே, இந்த மன்னன் வந்து மண் புறக்கும் முறைமை வழு, அதனால் மக்கள் செய்யக்கூடிய தவறு மண் மேற்றே என்ற ஒரு அந்த விதியின் முறைமையால் ஒரு தீயை வைத்த தீ வந்து அவனுக்கு போய் சேரணும், அந்த வெப்பம் போய் சேரணும். ஏன்னா அவன் அழிந்து விட்டால் அங்கே பாண்டிமாதேவிக்கு கஷ்டமாயிடும், குலச்சரியாருக்கு கஷ்டமாயிடுங்கிறதால இந்த தீயோட வெப்பம் அவனுக்கு போய் சேரணும் என்று சொல்லி பாடுறாரு. அதில் 3வது பாடல், அதாவது 3வது திருமுறை 51வது பதிகம் 3வது பாடல் கௌசிக பண்ணில் தக்கன் வேள்வி தகர்த்து அருள் ஆளவாய் சொக்கனே அஞ்சல் என்று அருள் செய்கின்ற இந்த தக்கனார் வேள்வியை அங்கே குறிப்பிடுறாரு. ஒரு அற்புதம் நிகழ்த்தப்பட்ட ஒரு திருப்பதிகத்தில் 3வது பாடலாக இது அமைந்திருக்கிறது என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தக்கன் வேள்வி தகர்த்து அருள் ஆளவாய் சொக்கனே அஞ்சல் என்று அருள் செய்யனை எக்கராம் அவனர் கொழுவும் சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்காகவே என்று பாடுகிறார் என்றால் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். புராணங்கள் எதுவுமே பொய்யும் கிடையாது, புரட்டும் கிடையாது என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இறைவனால் வந்து வகுக்கப்பட்டது. உரையாலேயோ எழுத்தாலேயோ அறிவித்தால் இந்த மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை என்று பல்வேறு வகைப்பட்ட பாத்திரங்களை பிறப்பித்து அவர்களை செயல்படை செய்து நடிக்க செய்து ஒரு நாடகம் ஆடி அதன் மூலம் வந்து ஞானத்தை உணர்த்துகிறார். கொல்லத்தக்கன இவை, தள்ளத்தக்கன இவை, அறச்செயல்கள் இவை, மரச்செயல்கள், எதிரடியான செயல்கள், தீய செயல்கள் இவையெல்லாம் செய்யக்கூடாது, தர்மம் இது அதர்மம் இது என்று உணர்த்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரலாற்றை தான் இங்கே வந்து சொல்கிறாரு. பரிசு என்றால் தன்மை என்று பொருள். இந்த இடத்துல பெருமை, இந்த இடத்துல பெருமை என்று நாம் வந்து எடுத்துக்கலாம்.
வங்கமில் தக்கன்னா இப்போ இவ்வாறு அழிக்கப்படும் நேரம் வரை அவன் பெருமையோடு வாழ்ந்திருக்கிறான் இல்லையா, அதை அந்த இடத்துல சுட்டப்படுகிறது என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கு எல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.